ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம லிங்கு ஃபையும் வந்திருக்கிற அதே ஷோக்கு நம்ம நானிஸ் இன்னும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நானிஸ் என்ன பக்கத்துல வர என்ன மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்னு பயந்து போய் தான் நம்ம லிங்க் உட்காந்துருக்கா. இவங்களா அந்த பக்கமா போய் நம்ம லிங்க் நேரமே உட்காந்து சைட்ல திரும்பி நம்ம லிங்க பாத்துறாங்க. இவ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, இவ கண்ணில் மட்டும் நம்ம மாட்டிடவே கூடாதுடா சாமி அப்படின்னு இவங்க 2 பேரும் வேகமா எந்திரிச்சு பின்னாடி போக ட்ரை பண்ண, அங்க பார்த்தா ரைட்டா நம்ம லூ அப்புறம் பேரனோட ஜோடி என்ட்ரி ஆயிடுறாங்க. இதனால இப்ப பின்னாடி போக முடியாம ரிவர்ஸ்லயே போய் பல இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்ம லூவையும் பேரனையும் பாத்தீங்கன்னா ஜாலியா பின்னாடி உட்காந்துட்டு வீட்டுல இருந்து வரப்பவே டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. முன்னாடி பயத்துல முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருக்க நம்ம நானிய பார்த்துட்டு, அங்க பாரு பேலன், ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஒரு ஜோடி தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்தா நல்லா பழக்கப்பட்டவங்க மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா அது ஜின்னு யூசேவும். ஐயோ அது ஜின்னுங்க அப்படின்னு இப்ப பேலனும் அவங்கள பார்த்து பயந்து உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே இந்த ஷோக்கு இந்த ஜோடி தான் முதல்ல வந்திருக்கும் போல. இப்படி ஒருத்தரை பார்த்து பயந்து உட்காந்துட்டு இருக்க நம்ம ஜின் யூசேட்ட, இந்த ஷோக்கு நீங்களும் நானும் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்புறம் உங்க மேல கோவப்பட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எது கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு யூசேவும், நான் எங்க அப்பாக்கெல்லாம் பயப்பட போறது இல்ல, அதோட எங்க அப்பா கண்டிப்பா எனக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு இவங்க 2 பேரும் பாசமலை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பேலனா, ஜின் மட்டும் நம்மள பாத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி விட்டுருவா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. நீ பயப்படாத பேலன், நம்ம இந்த ஷோ முடிஞ்சதும் முதலா இங்க இருந்து வெளில போயிடலாம், அப்ப நம்மள யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜின், யாரோ நம்மள பின்னாடி இருந்து வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்ததும் அப்படியே குடும்பமே கீழே குனிஞ்சு முகத்தை மறைச்சுக்கிறானுங்க. ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை திரும்பி பார்க்க அப்பவும் அதே மாதிரி பண்ணி கீழே குனிஞ்சுக்கிறானுங்க. இதனால யாரும் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஷோ ஆரம்பிக்க எல்லாரும் இந்த டென்ஷனை மறந்துட்டு அந்த ஷோ என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம லீச்சங்க தவிர மத்த எல்லாருமே அந்த ஷோக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல. அதனால லீச்சங், இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரமாவே ஆளை காணுமே, இப்ப டின்னர்ல தான் உங்களை பாக்குறேன், ஏதாவது ஸ்பெஷல் பிளானா அப்படின்னு கேட்க ஒவ்வொருத்தரும் பதில் எதுவுமே சொல்லாம அப்படியே சமாளிச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்படியா ஃபன்னியா இந்த டே முடியுது. இப்ப அடுத்த நாள் பார்த்தா நம்ம லிங் இவங்க 2 பேர்த்துக்கிட்டே மாட்டிக்கிறா. இது ஷோக்கு வந்தப்ப இவங்க பாத்துட்டானுங்க போல. அதனால நீங்களும் ஃபையும் லவ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்க டேட் போறதா இருந்தா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நாங்களே உங்களை தனியா அனுப்பி வச்சிருப்போம், இதுக்காக போயிட்டு எதுக்கு போய் சொல்லி எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க? நேத்து உங்க மேன்ஷன்ல உங்களுக்கு பதிலா கூட்டுறது துவைக்கிறதுன்னு எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா போச்சு தெரியுமா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்க, அங்க நம்ம ஃபையு வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம லிங்க அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம பேரரசி தோவாகர் இருக்காங்கல்ல, அதாவது ஃபையோட பாட்டி, அவங்க நம்ம லிங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். அதனால லிங்க அவங்க பாட்டியை மீட் பண்றதுக்காக அவனோட பேலஸ்க்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா லிங்க் இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல, அவங்க பேலஸ்க்கு போகவே பயப்படுற, அதனால என்னால அங்கெல்லாம் வர முடியாது, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யூசேவும் ஜின்னும் டேட் மாதிரி வந்திருக்காங்க. ஆனா ஜின்னுக்கு இப்ப ரொம்ப ஹோப்லாம் இல்ல, ஏன்னா யூசேவோட அப்பாவுக்கு ஏற்கனவே நம்ம ஜின்ன பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இதுல அவருக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறது நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால ஃபியூச்சர்ல நம்ம சேருவோமா இல்லையான்னு தெரியல, இப்பல இருந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கலாம் அப்படின்னு சொல்ல யூசே இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, எங்க அப்பாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஜின்னும், உங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம யூசே எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாயிடுறான். அதான் சொல்றேன், இதுல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதனால இருக்கிற இந்த நிமிஷத்தையாவது நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம், இதை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ள வேற ஒரு மனத்தாபம் ஏற்படுது. இங்க நம்ம ஃபெய்யும் லிங்க ஒத்துக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு பேசி பாக்குறா. ஆனா நம்ம லிங்கா, நீ திடீர்னு ஓலாவ வந்து என்கிட்ட சொன்ன, அப்புறம் பார்த்தா நீ இளவரசன்னு சொல்ற, இப்ப பேரரசியை மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்ற, இப்படி திடீர்னு ஒரு விஷயத்தையும் சொன்னா யாரால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இவ்வளவு காரணமா சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணி யூசேவோட மேன்ஷன்ல பார்த்தா யூசே அவங்க அப்பா கிட்ட ஜின்ன பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டான் போல. அதுக்காக இப்ப ரொம்ப தைரியமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான், அவளை உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்தா நம்ம டெங்கிங்கும், நீங்க இதே மாதிரி லாட் முன்னாடி மட்டும் பேசுனீங்க அப்படின்னா உங்களை அதோட இங்க இருந்து அடிச்சு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னா காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு, அப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப மரியாதையா, அப்பா உங்ககிட்ட
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க நம்ம யூசேவோட அப்பாவே எதை பத்தி பேச போற அப்படின்னு கேட்டுட்டு அங்க வந்துடுறாரு. ஆனா இவருமே யூசே கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்திருக்காரு போல. அதனால யூசே, அப்பா நீங்களே முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு நல்ல விஷயம்தான். என்ன அப்படின்னா, நான் நேத்துதான் நம்ம மெஜஸ்டியோட பேலஸ்க்கு போயிருந்தேன். அப்பதான் பக்கத்து நாடோட ராஜா அவரோட ஒரே பொண்ணுக்கு நம்ம நாட்டுல இருந்து வரன் பார்க்கறதா கேள்விப்பட்டேன். நம்மளே இத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி ராஜாங்களுக்கு பயந்துட்டு மரியாதை கொடுத்தே வாழ்ந்துட்டு இருக்கிறது. அதான் சம்மதி ஆயிடலாமே அப்படின்னு உனக்காக கஷ்டப்பட்டு இந்த வரனை பேசி முடிச்சிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு ராஜ குடும்பத்து மருமகனாக போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட இனிமேல் நீ எங்கேயும் வெளில எல்லாம் போக வேண்டாம், நல்லா சாப்பிட்டுட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம யூசே கிடி விடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு நம்ம யூசேவும் டென்ஷன் ஆயிட்டு, என்னால அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூசேவோட அப்பாவுக்கு வேற இன்னும் அந்த பொண்ணு யாருன்னு சரியா தெரியாது. ஏன்னா ஜின் மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்லி வச்சிருப்பான். அதனால இவரும், நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜின் மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என்னால அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, இதை மீறி ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னையும் சும்மா விட மாட்டேன், அந்த பொண்ணையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூசே உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா ஜின் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதனால இவன் யாரை லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் நம்ம யூசேவோட அப்பாவுக்குமே தெரிஞ்சு போயிடுது. இப்ப ஜின்னோட பேரையே யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் என்னோட முடிவை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஜின்னையும் ஜின்னோட குடும்பத்தையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு டைரக்டாவே மாட்டிட்டு போறாரு. இதனால அழகா அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம், அது இல்லாம பேரை வேற சொல்லி தொலைச்சிட்டேன் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் இங்க புலம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்படியே இங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு சொல்லியும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு பெய்யுவோம், எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே லிங்கும் டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன், ஆனா நீ இப்படி இருப்ப அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல, சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு இவங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி சமாதானப்படுத்திட்டு இருக்கானுங்க. இங்க இப்படி மோதலாவே போயிட்டு இருக்க. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா அது ஜின்னோட தான், அந்த ஆளு கிடக்குறான் டுபாக்கூரு, நான் ஜின்ன கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போக போறேன் அப்படின்னு நம்ம யூசே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு டைரக்டாவே நானோட மேன்ஷனுக்கே வந்துடுறான். உள்ளார வந்தா நம்ம லூவும் பேலன்னு உட்காந்துருக்காங்க. உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க, ஜின்ன இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு இவன் உள்ளார போய் ஜின்ன பார்க்க போயிடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்ததும் நம்ம டெங்கிங் மட்டும் வெளியவே நின்னுட, அவங்களும் இவனை பார்த்ததும் எந்திரிச்சு நின்னுடுறாங்க. டெங்கிங் நம்ம லூவையும் பேலனையும் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, ஃபியூச்சர் பிளான்லாம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே இவங்களும், ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் லூ மேலருக்கு போலான் இருக்கேன், அங்க எங்க அப்பா கிட்ட எங்க 2 பேர்த்தோட விஷயத்தையும் சொல்லி அவரை பேரனை பொண்ணு பார்க்க கூட்டு வர போறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவ எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ஊர்லயே ஒரு சின்ன கடையை ரெண்டுக்கு எடுத்து எங்க பிசினஸ இங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இல்ல அவ லூம்ல இருக்க வரணும்னு ஆசைப்பட்டாலும் அங்க அவளை கூட்டு போய் ராணி மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு கல்யாணத்துல ஆரம்பிச்சு குழந்தைக்கு பேரு, அந்த குழந்தைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்கறதா இல்ல மெடிசன் கத்து கொடுக்கறதான்னு அவ்வளவு தூரம் வரைக்கும் போயிடுறானுங்க. நம்ம டெங்குக்கு தான் ஏண்டா இவங்க கிட்ட கேட்டு நாய் போச்சு, ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாம அழவே ஆரம்பிச்சிடுறான். இப்ப உள்ளார போய் நம்ம யூசேவை பார்த்தா அவன் நம்ம ஜின்ட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, நம்ம ஜின்னும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஊரை விட்டு ஓடி போனோம் அப்படின்னா இதனால எங்க குடும்பத்துக்கு தான் வீணா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. உங்களுக்கு பதிலா உங்க பிரதர் மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யார நம்ம பெரியவதான் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் யூசேக்குமே, என்னது பிரதரா, ஆமா நம்ம 4th பிரின்ஸ் ஒரு இளவரசர்ல, இளவரசரை வச்சு இத பேசணும் அப்படின்னா கண்டிப்பா மெஜஸ்டி இதை ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஜின்னுக்கே நம்ம ஃபெய்யு ஒரு இளவரசன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இவன் இதை பத்தி இப்ப ஃபெய்யு கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, டெங்யூங் தான், எங்களாடு இது உங்க குடும்ப பிரச்சனை, இதுல தேவையில்லாம நீங்க 4th பிரின்ஸ் இழுக்காதீங்க, இதுல அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உங்க ஃபேமிலியை சும்மா விட மாட்டாங்க, தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கான். இவன் நான் இதை பத்தி பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஜின் தான், இல்ல நம்ம டெங்யூங் சொல்றது ரைட்டு தான், இது நம்மளோட பிரச்சனை, இதை நம்ம தான் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், நம்ம ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டை கொடுத்து நம்ம எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம், அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன மறந்துடுங்க, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதாவது உங்க அப்பா உங்களுக்குன்னு பார்த்து வச்சிருக்காருல அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு போக, இதை நம்ம யூசேவால தாங்கிக்கவே முடியல. ஜின்ன கட்டி பிடிச்சிட்டு நான் மட்டும் ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் எதிர்த்து போராடுற சக்தி எனக்கு இருந்திருக்கும், எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருந்திருக்கும், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுறான். இப்படி இவங்க 2 பேரும் பெரிய போறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க. இதை
பார்த்துட்டு இருந்த நம்ம டென்யூக்கு அப்படியே ஃபீல் ஆகி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஃபெய்யுவே லிங்கையும் காட்டுறாங்க. நம்ம ஃபெய்யுவே இதுக்கு மேல அவள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு, உனக்கு எங்க பாட்டியை பார்க்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் எங்க பாட்டி கிட்ட இத பத்தி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, எங்க போற, உங்க பாட்டி இதனால என் மேல கோவப்பட்டு என்னையும் என் குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கா. ஃபெய்யுவும் இங்க பாரு எங்க பாட்டி ஒன்னும் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஓகே உங்க பாட்டிய பார்க்க போறோம் அப்படின்னா எங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது, இப்ப எங்க பாட்டிய பாக்குறதுல உனக்கு பயமா இல்ல உங்க அம்மா கிட்ட பேசுறத நினைச்சு உனக்கு பயமா அப்படின்னு கேட்க, எனக்கு ரெண்டுமே தான் பயமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம லிங்க் எதனால அவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னா, நம்ம லிங்க் ரொம்பவே ஃப்ரீடமா வளர்ந்த பொண்ணு இல்லையா. பேலஸ்ல எப்படி இருக்குமோ தெரியல, ராணி அப்படிங்கிற பதவியை கொடுத்து ரூல்ஸ் எல்லாம் போட்டு அந்த பேலஸ்குள்ளே அடைச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, ஃப்ரீடமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே பண்ண முடியாதே அப்படிங்கிற பயம்தான் நம்ம லிங்க் இப்ப பாதி இருக்கு. இதை நம்ம ஃபெய்யும் புரிஞ்சுக்கிட்டு இவன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம லிங்க் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த வாரிசு அப்படிங்கிற பேர்ல ராஜாவெல்லாம் ஆக இஷ்டமே இல்ல, அதனால என்ன ஒரு லாட அறிவிக்க சொல்றேன். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஊர்ல ஒரு சாதாரணமான வாழ்க்கைய வாழலாம், அங்க நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ரூல்ஸ் போடவோ இல்ல உனக்கு கண்ட்ரோல் பண்ணவோ யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க பாட்டியை மீட் பண்ணியேதான் ஆகணுமா அப்படின்னு இன்னும் இவளுக்கு இதுல கொஞ்சம் பயம் இருக்கு. அதுக்கும் இங்க பாரு லிங், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, உன் கூட தான் நான் இருக்க போறேன், அது மட்டும் இல்லாம என் பாட்டி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வேணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்பதான் நம்ம லிங்க் கொஞ்சம் சமாதானமாகி இதுக்கு ஒத்துக்கிறா. அப்ப ஓகே இத பத்தி எங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு வைக்கப்பட்டுட்டே சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம நானியோட மேன்ஷன்ல தான் காட்டுறாங்க. நம்ம லிங்க்கும் ஃபெய்க்கும் இது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இப்ப ஒரு வழியா நம்ம ஃபெய்யும் தான் இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். மிஸ் நானி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம நானி ரொம்பவே கேஷுவலா, இதுல என்ன இருக்கு, உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனால தானே நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு சகஜமா எடுத்துக்க, மத்த எல்லாருக்குமே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது ஓரளவு புரிஞ்சு போயிடுது. ஆமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் சொல்ல வராங்களோ என்னவோ அப்படின்னு சொன்னதும் அப்பவே இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. லீச்சங்களா ரொம்பவே டைரக்டா, இங்க பாருங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஃபெய்யுவோ ஆமான்னு சொல்லிட, அவ்வளவுதான் எல்லாரும் செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பவே நினைச்சேன் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் ஏதோ ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு அப்படின்னு, நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸா அப்படின்னு சொன்னதும் நம்ம லிங்கே கொஞ்சம் வெக்கம் வந்துருது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த நம்ம நானியும், இப்ப அடுத்து என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்க, இத பத்தி உங்க அப்பா லார்ட் கிட்ட எதுவும் பேசிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை வேணுனே உங்க கிட்ட இருந்து மறைக்கல, நான் லார்டோட பையன்லாம் கிடையாது, நான் தான் இந்த நாட்டோட 4th ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதும், அப்ப உங்க அப்பா இந்த நாட்டோட ராஜாவா அப்படின்னு இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய ஷாக்கு, இதுல இவன் ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம நானிக்கெல்லாம் வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பதட்டமா தான் உட்காந்துருக்காங்க. சோ இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த விஷயத்துல நம்ம நானி என்ன முடிவெடுக்க போறாங்க, இதுக்கு ஒத்துக்குவாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.